உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ மாப்ள, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வைங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க மாப்ள. இதுல என்ன இருக்கு? நம்ம வீடு தானே. பரவாயில்ல, நீ விட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு வீரா? நீ எடுத்தானே நான் எடுத்தானே எல்லாம் ஒண்ணுதான். வேணாம். இல்ல பரவாயில்ல, வைங்க. மாப்ள நீங்க விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ மாமா. வீரா நீ கூடு, நான் எடுத்துட்டு போறேன். கூடு. மா என் கூட வா. என்னடி வான்றல்ல. கண்மணி என்ன? கண்மணி என்னடி? என்னாச்சுமா உனக்கு? உன் மனசு என்ன மறுத்து போச்சா? ஏன் இப்படி கேக்குற? பின்ன மாறன நீ மருமகனா ஏத்துக்கிட்டதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல அவன் இன்னைக்கு ஏன் அண்ணனுக்கு போய் தவசம் பண்ணிட்டு இருக்கான், அத நீ வேடிக்கை பாத்துட்டு இருக்க? ஐயர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் அவனே பண்ணுவானா? ஏன் நமக்கு பண்ண தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவன் யாருமா? ஏன் அண்ணனுக்கு தவசம் பண்றதுக்கு? கொலகாரன். கண்மணி மா, இது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நல்லா தலையாட்டிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட உன் புள்ள மேல பாசமே இல்லையா? நீ பெத்த புள்ள தானே என் அண்ணன். அண்ணனை நீ சுத்தமாவே மறந்துட்டியோ? கொஞ்சம் வாய மூடுறியா? கோவப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் விட்டு ஏன் கிட்ட வந்து கோவப்படு. கண்மணி, எப்ப பார்த்தாலும் நீ தப்பா தாண்டி யோசிக்கிற. இது நல்லதுக்கு இல்ல. நானும் பல தடவை சொல்லிட்டு நீ திருந்துற பாடு இல்ல. என்ன தப்பா யோசிக்கிறேன்? ஏண்டி, மாறன் தம்பி என்ன வேணும்னு உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தாரு. அது ஒரு எதிர்பாராத விபத்துடி. என்னவோ அண்ணனுக்கும் அந்த தம்பிக்கும் முன்பகை இருந்து அந்த வன்மத்தை தீக்கிறதுக்காக உங்க அண்ணனை கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான். சாக கடந்தவங்கள காப்பாத்தாம ஓடி வந்தவன் தானே அவன். கண்மணி, திரும்ப திரும்ப நீ நடந்ததையே பேசிட்டு இருக்காத. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல நீ மாறன் தம்பிய விரோதியா பாக்குறத நிறுத்து. அதுதான் உனக்கு நல்லது. அவர் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தடி, உன் தங்கச்சி புருஷன். அத நீ மறந்துடாத. நான் அந்த கல்யாணத்தையே ஏத்துக்கல. கடவுளே, அவனை என் தங்கச்சி புருஷனா மட்டும் ஏத்துப்பேனா? பேசாம போயிடுமா. ஏன் கத்துற? என் அண்ணன் முகம் ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் பண்ண பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்மணி, தயவு செஞ்சு அப்படி பேசாதாடி. உனக்கு இருக்கிற வருத்தம் பெத்தவ எனக்கு இருக்காதாடி. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையேமா. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆட்டி விடுற கதையா அவன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய், அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. ராகவன் மாப்பிள்ள எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் மாறன் மாப்பிள்ளையும். அதனால இனிமே அவர் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத கண்மணி. அப்படிதான் பேசுவேன். இதுக்கப்புறம் நீ அந்த தம்பிய பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் பெத்த புள்ளனோட பார்க்க மாட்டேன் கண்மணி. ஓ, நீ அவனுக்காக என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.